இன்றைக்கு சும்மா உட்கார்ந்து பேஸ்புக்கிலே பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. கேள்விப்படுகிற அனைத்தையும் பரப்புகிறவன் தெளிவான பொய்யன் என்று சொன்னார்கள். கேள்விப்படுகிற அனைத்தையும் உடனே ஷேர் பண்ணுகிறவன் பொய்யன் என்றார்கள். அவன் பொய்யன் என்பதற்கு அவன் ஷேர் பண்ணுகிற ஒன்றே சான்று என்று சொன்னார்கள். இன்றைக்கு வருவதை படிப்பதில்லை, வெரிஃபை பண்ணுவதில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. உங்களிடத்தில் நேரடியாக ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அது உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்தாமல் நீங்கள் பரப்ப வேண்டாம் என்று குர்ஆனில் கட்டளையிடுகிறான். இது ஒரு வாஜிப், இது ஒரு ஃபர்த். என்னிடத்தில் இவர் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார் என்றால் அந்த செய்தியை உடனே ஷேக் சொல்லுகிறார் என்பதற்காக நான் ஏற்றுக்கொள்ளாமல் அதனுடைய உண்மை தன்மையை தேடி அறிந்து உறுதிப்படுத்துவது என்னுடைய கடமை. இது வாஜிப், இது ஃபர்த். ஆனால் எதுவுமே கிடையாது. பேஸ்புக்கிலே வந்தது, வாட்ஸ்அப்பிலே வந்தது, உடனடியாக ஷேர் செய்கிறோம். அது சமுதாயத்திலே போய் மிகப்பெரிய ஃபித்னாக்களை உண்டு பண்ணி குடும்பத்தின் கௌரவத்தை கெடுத்து சில குடும்பங்களை இரண்டாக்கி, சில ஜமாத்துகளை இரண்டாக்கி, சில ஊரையை இரண்டாக்கி, சில நேரங்கள் அடிதடிகள் வந்து கொலை வரைக்கும் போகிறது. இதை பற்றி எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனநிலைகள் எல்லாம் அந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.